சேர்ந்து கைகளை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்தி
கைகளை தட்டி ஹalleluya சத்தமிட்டு ஹalleluya ஹalleluya one more time 1 2 1 2 3 4 hallelujah 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 bendu hallelujah 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 oh hallelujah 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 hallelujah
மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே சங்கீதம் 20ஆம் சங்கீதத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய கரத்தில் வேதம் இருக்குமானால் அன்பு கூர்ந்து சிரமம் பாராமல் உங்களுடைய கரத்தில் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்பாக கேட்கிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பே திருமறை தியானம். எனவே இதை தியானம் பண்ணும்படியாக விரும்புகிறோம். சேர்ந்து தியானம் பண்ணுவோம். 20ஆம் சங்கீதம் முதல் வசனம். இந்த சங்கீதம் ஒரு ஜபத்தை குறித்த ஒரு சங்கீதம். ஜபத்தை குறித்து மட்டுமல்ல, ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனை பற்றி ஒரு சங்கீதம். முதலாவதாக ஜபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர். எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, அதை இந்த வார்த்தை இப்படி ஆரம்பிக்கிறது. ஆபத்து நாளிலே கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்பார். இந்த நாட்களிலே நம்முடைய வார்த்தை கேட்பதற்கு அநேகம் பேர் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் செழித்திருக்கும் போது உங்களுடைய வார்த்தையை மக்கள் கேட்பார்கள். நீங்கள் வாழ்ந்திருக்கும் போது உங்களுடைய வார்த்தையை மக்கள் கேட்பார்கள். உங்களால் ஒன்று ஆகும் போது மக்கள் அதை கேட்பார்கள். ஆனால் நீங்கள் செயல்பட முடியாத போது, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று தள்ளப்படும் போது உங்கள் பேச்சை கேட்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஆபத்து நாளிலே உன் வார்த்தையை கேட்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் இரட்சகர் இயேசு. இந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் ஆபத்து நாளிலே உன் ஜபத்தை கேட்கிறவர். இரண்டாவதாக, அவர் உனக்கு அடைக்கலமாயிருக்கிற ஆண்டவர். அன்பானே தேவப்பிள்ளையே, இந்த உலகத்திலே பணம் அடைக்கலம் அல்ல, சுகம் அடைக்கலம் அல்ல, உறவுகள் அடைக்கலம் அல்ல, ஈவன் உன்னுடைய உத்தியோகம் கூட உனக்கு அடைக்கலம் அல்ல. ஆண்டவர் மட்டுமே உனக்கு அடைக்கலம். மூன்றாவதாக 2ஆம் வசனத்தில் சொல்கிறது, அவர் உனக்கு ஒத்தாசை அனுப்பும் ஆண்டவர். இன்றைக்கு அநேகருடைய குற்றச்சாட்டு என்ன? எனக்கு யாருமே ஒத்தாசை இல்லை, பிள்ளைகள் ஒத்தாசை இல்லை, கணவன் எனக்கு ஒத்தாசை இல்லை, என் மனைவியால் எனக்கு ஒத்தாசை இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தின் ஒத்தாசை எல்லாம் தற்காலிகமானது. தேவனுடைய ஒத்தாசை மட்டுமே நிரந்தரமானது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உலகத்தின் ஒத்தாசை எல்லாம் உலகத்திலிருந்து வருகிறது, ஆனால் தேவனுடைய ஒத்தாசை 2ஆம் வசனம் சொல்கிறது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து. எனவேதான் சங்கீதக்காரன் சொன்னான், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். உலகத்தின் ஒத்தாசை எல்லாம் ஒரு நாளிலே அது நின்றுவிடும். ஒருவேளை அது உள்நாடா இருந்தாலும் அயல் நாடா இருந்தாலும், ஆனால் தேவனுடைய ஒத்தாசை என்பது அது நிரந்தரமான, நீடித்திருக்கிற, அது என்றைக்கும் உன் வாழ்க்கையின் தேவைகளை தொடர்ந்தேச்சியாக உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு ஒத்தாசை. நான்காவதாக, உன்னை ஆதரிக்கிற ஒரு தெய்வம். இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய வசதிகளாலே உன்னை மக்கள் ஆதரிக்கலாம், உனக்கு இருக்கிற செல்வாக்கால் உன்னை ஆதரிக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், நீ உன் முதிர் வயதிலே உன் பலன் ஒடுங்கும் போது, உங்களால் ஒன்றும் மக்களுக்கு பயனில்லை என்று நிலை வரும்போது நீங்கள் புறம்பே தள்ளப்படலாம். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, உன்னை ஆதரிக்கிற ஒரு ஆண்டவர். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, முதிர் வயதிலும் நான் உன்னை ஆதரிப்பேன், உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆம் அன்பான தேவப்பிள்ளையே, உன்னை ஆதரிக்கிறவர் உன்னோடு எப்போதும் இருக்கிறார். எங்கிருந்து ஆதரிக்கிறாரா? சீயோனிலிருந்து. ஆம், உலகத்தினுடைய ஆதரவு எல்லாம் ஒரு நாள் வரும், அது நின்று போகும். தேவனுடைய ஆதரவுக்கு அது முடிவே இல்லாதது. ஐந்தாவது, அவர் உன்னை நினைத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்கிறது, நீ செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து. அன்பான தேவப்பிள்ளையே, உன்மேல் நினைவாயிருக்கும் ஒரு ஆண்டவர் இவர். ஒருவேளை உன் மனைவியோ, உன் பிள்ளைகளோ, உன் சொந்தங்களோ, உன் பந்தங்களோ உன்னை மறந்து போகலாம், ஆனால் உன்மேல் நினைவாயிருக்கிறவர். இந்த வசனம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எப்போதும் உன்மேல் நினைவாயிருக்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பிலே, அவருடைய சிந்தையெல்லாம் நீ நிறைந்திருக்கிறாய். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உன்னை ஒரு நாள் மறந்து போவதில்லை. உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய ஜெபம், உன்னுடைய தியாகம், உன்னுடைய உழைப்பு, ஆண்டவருக்காக நீ செய்த சின்ன சின்ன தியாகங்களை கூட அவர் மறவாமல் நினைத்து வைக்கிறார். உன்னை நினைக்கிறார், உன் காணிக்கைகளை நினைக்கிறார். ஆறாவதாக, உன்னை ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆண்டவர். ஒருவேளை உலகம் உன்னை புறம்பே தள்ளி இருக்கலாம்,
உலகம் உன்னை அசட்டை செய்திருக்கலாம், ஆனால் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டவர். உங்களோடு பேசுகிற நான் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். உலகம் என்னை புறம்பே தள்ளிற்று, குடும்பங்கள் என்னை புறம்பே தள்ளிற்று. கேட்பாரற்றவனாய், நாதியற்றவனாய், இந்த உலகத்திலே நான் தூக்கி எறியப்பட்டவனாய் இருந்தவாள் என்னை என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். நான் இருந்த நிலையில் ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, என்னை ஊழியனாய் வைத்து இன்றைக்கு உங்களோடு பேசுகிற ஒரு பெரிய வாய்ப்பை தந்தார். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் உன்னை பிரியமா ஏற்றுக்கொள்வார். இந்த உலகத்தில் பணம் இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், வசதி இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், வாய்ப்புகள் இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு எந்த நிபந்தனையும் இல்லை. அவர் உன்னை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர். ஏழாவதாக வசனம் சொல்கிறது, உனக்கு தருகிற ஆண்டவர். வசனத்தை படிக்கிறேன். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி. ஆங்கில வேதாகமத்தில் he will supply எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கொடுக்கிற மக்கள், கொடுக்கிற உலகம், கொடுக்கிற உறவுகள் ஒரு நாள் தீர்ந்து போய்விடும். மனிதனுக்கு கொடுத்து கொடுத்து ஒருவேளை அவன் சோர்ந்து போகலாம், கொடுத்து கொடுத்து அவன் ஒருவேளை விரக்தி அடைந்திருக்கலாம். ஆனால் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் விரக்தி அடையாமல் உனக்கு கொடுத்து கொண்டே அவருடைய உன்னுடைய எண்ணெயும் உன்னுடைய மாவும் தீர்ந்து போகிறவரை உனக்கு தருகிற ஒரு ஆண்டவர். அடுத்தபடியாக அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். இதனாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் உள்ளத்திலே 1000 கனவுகள், 1000 நினைவுகள், 1000 எண்ணங்கள், அந்த கனவுகளும் அந்த நினைவுகளும் அந்த எண்ணங்களும் கர்த்தருக்கு ஏற்றது போல, தேவ சித்தத்துக்கு ஏற்றது போல, தேவ நாமத்துக்கு மகிமையாக தேவராஜ்யம் கட்டப்பட அவைகள் இருக்குமேயானால் ஆண்டவருடைய ஊழியனாய் சொல்கிறேன், இந்த நாளிலே ஆண்டவர் உன்னுடைய எல்லா ஆலோசனைகளையும் தேவனுக்கு ஏற்ற, தேவ சித்தத்துக்கு ஏற்ற, தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற, தேவ நாமத்து மகிமைக்கு ஏற்ற அந்த ஆலோசனைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். 6வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் வேண்டுதலை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். 8வதாக அவர் உன்னை ரட்சிக்கிறார். ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு வெறும் ரட்சிப்பு மட்டுமல்ல, விடுதலை, பாதுகாப்பு, பழுதற்ற தன்மை, மீட்பு, தெய்வீக சுகம், தூக்கி எடுக்கும் தன் நிலை, இப்படித்தான் ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த நாளிலே அவர் ரட்சிக்க மட்டுமல்ல, அவரால் நீ அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு மனிதன். 6வது வசனம் சொல்கிறது, தாம் அபிஷேகம் பண்ணினவன். அன்பான தேவப்பிள்ளையே, ஆண்டவர் நாளிலே கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் அவர் விடுவதில்லை. 28ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்கிறது, தாம் அபிஷேகம் பண்ணினவன். இந்த நாளிலே கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன் இந்த பூமியிலே அசாதாரணமான காரியங்களை செய்வார். அபிஷேகம் ஒரு மனிதனை தனித்தன்மை உள்ளவனாய் மாற்றுகிறது. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை அரசனாக ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசியாக மாற்றினது அபிஷேகம். anointing makes a man special. இதனாலே அபிஷேகம் தான் என்னை ஒரு தனித்தன்மை உள்ளவனாய் மனிதனாய் என்னை மாற்றியிருக்கிறது. 10வது சொல்ல விரும்புகிறேன், அவருடைய வல்லமைகளை உன் வாழ்க்கையில காண்பிப்பார். இதுவரை வல்லமையை நீ படித்திருக்கலாம், வல்லமையை நீ கேட்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய மாறாத வல்லமை, சுகமாக்கும் வல்லமை, அற்புதங்களை செய்யும் வல்லமை, அவருடைய விடுவிக்க வல்லமை இன்றைக்கு உன் வாழ்விலே கர்த்தர் காண்பிக்கும்படி விரும்புகிறார். இவர் வல்லமைகளை செய்யும் ஆண்டவர். 11வது குறிப்பு, உன்னை நிமிர்ந்து நிற்க செய்யும் ஆண்டவர். எந்த உலகத்தில் தலைகுனிந்து மக்களால் ஏமாற்றப்பட்டு மக்களால் தூக்கி எறியப்பட்டாயோ அதே உலகத்திலே இந்த ஆண்டவர், வேதம் சொல்கிறது 20ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே, அவர் உன்னை நிமிர்ந்திருக்க செய்வார். இந்த சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே, உன்னுடைய ஊழியத்திலே, உன் உறவுகளுக்கு மத்தியிலே, சொந்தங்களுக்கு மத்தியிலே உன்னை அவர் நிமிர்ந்து நிற்க செய்வார். கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், அவர் உனக்கு செவி கொடுக்கும் ஆண்டவர். நாளிலே பெற்ற பிள்ளைகள் நமக்கு செவி கொடுப்பதில்லை, ஒருவேளை மனைவி செவி கொடுப்பதில்லை, நமக்கு வேலை செய்கிற நம்முடைய வேலையாட்கள் செவி கொடுப்பதில்லை. ராஜாதி ராஜா, அது வசனம் சொல்கிறது, ராஜா செவி கொடுப்பார். எத்தனை அருமையான வார்த்தை! அன்பான தேவ பிள்ளையே, இந்த ராஜா வானத்தையும் பூமியையும்
படைத்த இந்த ராஜா உன் வாழ்க்கையிலே செவி கொடுப்பார், உன்னுடைய எண்ணங்களில் செவி கொடுப்பார், உன்னுடைய உணர்வுகளில் செவி கொடுப்பார். மனிதனுக்கு வார்த்தைகள் மட்டுமே புரியும். ஆனால் நீ ஆராதிக்கிற, நீ நேசிக்கிற, நீ பின்பற்றுகிற இந்த ஆண்டவருக்கு உன்னுடைய உணர்ச்சிகள் புரியும். அவர் செவி கொடுப்பார். நான் ஏறக்குறைய ஒரு 12 குறிப்புகளை சொன்னேன். இவை எல்லாவற்றையும் தேவன் செய்ய வேண்டுமானால் ஒரு நிபந்தனை. அந்த நிபந்தனை என்ன? நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை. 7ஆம் வசனம், தேவனுடைய கர்த்தரை நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். வசனம் சொல்கிறது, சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இதை செய்தி கேட்கிற அன்பான தேவப்பிள்ளையே, ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் மேன்மை பாராட்டு நீ பழகிக்கொள். படிப்பு, அறிவு, திராமர்த்தியம், சமுதாய புகழ்ச்சி எல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு போய்விடும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரையே மேன்மை பாராட்டுங்கள். கிருபைகளை மேன்மை பாராட்ட வேண்டாம், கிருபைகளை தந்தவரை மேன்மை பாராட்டுவோம். வரங்களை மேன்மை பாராட்ட வேண்டாம், வரங்களை தந்தவரை மேன்மை பாராட்டுவோம். அற்புதங்களை மேன்மை பாராட்ட வேண்டாம், அற்புதங்களின் நாயகனை மேன்மை பாராட்டுவோம். நீ ஆண்டவரை மேன்மை பாராட்டும் போது, அவரை மட்டுமே சார்ந்து வாழும் போது உன் வாழ்க்கை வாழ்வு பெறும். சொல்லுகிறேன், திரும்ப சொல்லுகிறேன், உன் ஜெபத்தை கேட்பார், உனக்கு அடைக்கலமாய் இருப்பார், உன்னை ஆதரிப்பார், உன்னை நிறைப்பார், உன்னை ஏற்றுக்கொள்வார், உனக்கு தருவார், உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவார், உன்னை ரட்சிப்பார், வல்லமைகளை செய்வார், நிமிர்ந்திருக்க செய்வார், உனக்கு செவி கொடுப்பார். இந்த ஆண்டவர் உன்னோடு கூட இன்றைக்கும் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கிப்பார், அவரையே மேன்மை பாராட்டு, அவரையே பற்றிக்கொள். நிச்சயமாய் அவரை நீ கனம் பண்ணும் போது அவர் உன்னை கனம் பண்ணுவார். அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்து. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் அழைக்கிறேன். சில நிமிடங்கள் தொடர்ந்து நீங்கள் வசனத்தை கேட்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் எந்த பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் அந்த பணிகளுக்கு மத்தியிலே தேவனுடைய வார்த்தை உங்களுடைய காதுகளை துணிக்கும்படி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கல்வாரி நாயகன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள். உலகெங்கும் இந்த நாட்களிலே சிலுவை தியானிக்கப்படுகிறது. ஒரு பழைய பாடல், சிலுவை ஓர் புனித சின்னம், ஜெகத்தினில் இரட்சகர் இயேசு உயிர்த்தெழுந்த சிலுவை ஓர் புனித சின்னம். ஆம் அன்பானவர்களே, சிலுவை ஒரு புனித சின்னம் மாத்திரமல்ல, அது அந்த விசுவாசிக்கிற ஒவ்வொருவர்களையும் பரிசுத்தவானாய் புனிதமாய் மாற்றுகிற ஒரு சின்னம் என்பதில் யாதொரு சந்தேகமில்லை. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடிப்படை சத்தியம் ஆணிவேர் சிலுவை. சிலுவை அல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார். அன்பானவர்களே, பெத்லகேம் தேவனை மனிதனண்டை கொண்டு வந்தது, கல்வாரி மனிதனை தேவனண்டை கொண்டு செல்கிறது. பெத்லகேம் கடவுளை மனிதனண்டை கொண்டு வந்தது, கல்வாரி அந்த மனிதனை தேவனண்டை கொண்டு செல்லுகிறது. ஆம், கல்வாரி இல்லாமல் இன்றைக்கு கடை மனிதனுக்கு வாழ்வு இல்லை. இன்னொரு மனிதன் இப்படி சொன்னார். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் சிலுவையை குறித்து பேச பேச என் வாழ்விலே ஒரு புதிய வல்லமையை பெறுகிறேன் என்று மிகப்பெரிய தேவ மனிதனாகிய டாக்டர் W. டேல் என்ற ஒரு தேவ மனிதன் சொன்னது மிகவும் உண்மையான அர்த்தமுள்ள ஆழமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு சிலுவை குறித்து ஏராளமாய் சொல்லிக்கொண்டே போகலாம். கிறிஸ்தவத்தினுடைய வேதாகமத்தினுடைய மையம் சிலுவை. சிலுவையும் வேதமும் இரண்டர கலந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 175 முறை சிலுவை என்ற வார்த்தை இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலே சிலுவையினுடைய மேன்மை என்ன என்பதை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னம் அல்ல, அது மனித வாழ்க்கையை மாற்றுகிற சின்னம். சிலுவையினுடைய ஒரு 4 ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவது, சிலுவை பாவத்தில் வாழ்கிற ஒரு மனிதனை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. வசன ஆதாரம் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம்,
பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இந்த உலகத்திலே மனிதன் சூழ்நிலையினால பாவி அல்ல. எந்த மனிதனும் பிறக்கும் போதே பாவியாய்த்தான் பிறக்கிறான். திரும்ப சொல்லுகிறேன், சூழ்நிலையினால் சந்தர்ப்பத்தால் எவனும் பாவி அல்ல. இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே அவன் பாவத்தோடு பிறக்கிறான். பாவத்தோடு பிறக்கிற மனிதனை பரிசுத்தவானாய் மாற்றத்தான் இந்த நாளிலே இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அதை இப்படி சொல்லலாம், God at his best, man at his worst. மனிதன் கீழ்த்தரமான மனிதனை ஒரு பெஸ்ட் மனிதனாக, மேலான மனிதனாக மாற்ற ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையிலே அவனுக்காக மரித்தார். சிலுவை தரும் முதல் ஆசீர்வாதம் பாவத்தில் வாழ்கிற ஒரு மனிதனை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. இன்றைய மனிதன் அவனால், அவனுடைய கிரியைகளினால், அவனுடைய படிப்பால், அவனுடைய புண்ணியத்தால் பரிசுத்தவானாய் மாற முடியாது. சிலுவையின் இரத்தம்தான் அவனை பரிசுத்தவானாய் மாற்ற முடியும். நான் வாசித்த வசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிக்கும்படி விரும்புகிறேன். பகையை சிலுவையினால் கொன்று. அப்படியானால் இன்றைய மனிதன் பாவத்தினாலே ஆண்டவருக்கு பகைஞ்சனாக, துன்மார்க்கனாக, கீழ்ப்படியாதவனாக, அக்கிரமக்காரனாக வாழ்கிற அந்த மனிதனை, அவனுடைய பகைமை உணர்வை சிலுவை கொன்று போட்டு அவனையும் தேவனையும் ஒன்றாய் இணைக்கிறது. இரண்டாவது, சிலுவை சொல்லுகிற இரண்டாவது சத்தியம் அன்பில்லாத மனிதனை அன்புள்ளவனாய் மாற்றுகிறது. இதைத்தான் யோவான் 3:16 சொல்லுகிறது. அவர் தம்முடைய குமாரனை தந்து, எங்கே? கல்வாரியிலே. அன்பானவர்களே, சிலுவை இல்லாமல் தேவனுடைய அன்பை உணர முடியாது. கல்வாரி சிலுவை தேவனுடைய அன்பை மட்டுமல்ல, தேவனுடைய தியாகத்தை வெளிப்படுத்துகிறது. மனிதனுக்காக ரத்தம் சிந்தி மனிதனுடைய வாழ்வுக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு மகா பெரிய தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை குறித்து விளக்குகிற ஏராளமான சத்தியங்கள் அப்போஸ்தலர் 4:12, எபேசியர் 5:2, மத்தேயு 20:28 ஆகிய வசனங்கள் இந்த தேவனுடைய அன்பை, தேவனுடைய தியாகத்தை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது, சிலுவை தரும் மூன்றாவது ஆசீர்வாதம் மனிதனுக்கு நீதியையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணுகிறது. மனிதன் தன்னில் தானே சுயநீதி உள்ளவனாய் வாழ்கிறான். அவனுக்குள் நீதி இல்லை, அவனுக்குள் சமாதானம் இல்லை. ஆம், இந்த சமாதானம் இல்லாத மனிதனை சமாதானம் கொடுக்கும்படி அந்த வாசித்த வசனத்தை சொல்லுகிறேன். அவர் அவனுக்கு சமாதானத்தை தந்தார். அது மட்டுமல்ல, சமாதானம் இல்லாத மனிதனுக்கு அன்பை தந்தார். அதைத்தான் சிலுவை இன்றைக்கு கொடுக்கிறது. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இன்றைக்கு முடிவில்லாத நீதி, முடிவில்லாத ஒரு திருப்தி, முடிவில்லாத வாழ்க்கை தருவதுதான் சிலுவை. இன்றைக்கு இந்த சிலுவை குறித்து இன்னும் ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். இந்த சிலுவை அன்பானவர்களே அவராகவே ஏற்றுக்கொண்ட ஒரு சிலுவை. இந்த மனிதன், இந்த பூமியில பிறந்த எந்த மனிதனும் வாழ பிறந்த மனிதன். ஆனால் இயேசுவோ வாழ்வதற்காக அல்ல, இந்த பூமியிலே மரிக்கும்படியாக பிறந்தார். அவர் சொன்னார், நான் என் ஜீவனை நானே கொடுக்கிறேன், அதை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ள அதிகாரம் உண்டு. ஆம், அவர் ஜீவனை விட்டார் என்று வேதம் சொல்கிறது. இந்த இயேசுவின் மரணம் அவராகவே ஏற்றுக்கொண்ட ஒரு மரணம். இரண்டாவதாக, சிலுவை மரணம் உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறிக்கப்பட்ட ஒரு மரணம். வெளிப்படுத்தல் 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேதம் விவரிக்கிறது. பாவ மன்னிப்பிற்காக தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் மரணம். அவர் தற்செயலாய் இந்த பூமியிலே மரிக்கவில்லை. ஆதியிலிருந்து, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து வேதம் தீர்க்கதரிசிகள் மூலமாய், பிதாக்கள் மூலமாய், தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாய், ஏசாயா 53ஆம் அதிகாரம், இன்னும் வேதத்தின் பல சத்தியங்கள், தானியேல் 9:24 இப்படியாக பல அதிகாரங்களிலே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட மரணம். மூன்றாவதாக, இந்த மரணம் மனிதனுக்கு பதிலாக, ஈடாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மரணம். It is a substitute for man. மனிதனுக்கு பதிலாக ஆண்டவரே, ஆம்,
நீ மரிக்க வேண்டிய, நான் மரிக்க வேண்டிய அந்த கல்வாரி சிலுவையிலே, அந்த ஈனச் சிலுவையிலே இயேசு தன்னை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். இதைத்தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மனிதனுடைய சகல அக்கிரமத்தின்றும் அவனை மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் மாறும்படி, தம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆம், சிலுவையின் மரணம் மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்த மட்டுமல்ல, மனிதனை பூரணமாக்குகிறது, நீதிமானாக்குகிறது, அவன் வாழ்க்கையிலே மேலான ஒரு வாழ்க்கை தருகிறது. இந்த சிலுவை குறித்த விளக்கத்தை நான் மிக தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்திலே இந்த சிலுவைக்கு CROSS கிராஸ் என்று சொல்கிறார்கள். சிலுவையினுடைய முதல் C crucifixion, பாடுகள். 1 பேதுரு 2:21-24. R resurrection, உயிர்த்தெழுதல். மத்தேயு 28:6-7 வசனங்கள். O obedience, கீழ்ப்படிதல். பிலிப்பியர் 2:8, எபிரேயர் 5:7-8, அப்போஸ்தலர் 5:29, யோவான் 3:16. நான்காவதாக சாக்ரிஃபைஸ், தியாகம். எபிரேயர் 10:12, மத்தேயு 16:24-26. கடைசியாக சிலுவையின் 5வது ஆசீர்வாதம் சால்வேஷன், ரட்சிப்பு. 1 பேதுரு 3:18, 1 யோவான் 2:6, ரோமர் 6:6, எபிரேயர் 13:12. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இவர் தேவனால் முன்குறிக்கப்பட்டார், தேவனால் சாட்சி பெற்றார், அவர் குற்றமில்லாதவராய் இருந்தார். இந்த நாளிலே அந்த கிறிஸ்துவின் மரணத்தால் உனக்கு பாவ மன்னிப்பு, சுத்திகரிப்பு, தேவனோடு சேர்க்கப்படுதல், தேவனோடு தைரியம், தேவனுக்கு ஊழியம் செய்ய உன்னை தகுதியாக்கி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் உனக்கு உதவி செய்கிறார். சிலுவை ஒரு தோற்று போன ஒரு மரணம் அல்ல, அது வெற்றியின் மரணம். அந்த வெற்றியின் மரணத்திற்கு உன்னையும் கல்வாரி அழைக்கிறது. கடை மனிதனையும் வெற்றி உள்ள மனிதனாய் மாற்றுவது கல்வாரி. அந்த கல்வாரியிலே வா, உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை அர்த்தம் பெறும். அந்த கல்வாரி நாயகன் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். கிறிஸ்து மரித்ததினாலே தீத்து 2:14 சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்பு. கிறிஸ்து மரித்ததால் 1 பேதுரு 3:18 தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். கிறிஸ்து மரித்ததினால் இப்பொல்லாத பிரபஞ்சத்தின்று விடுதலை. கலாத்தியர் 1:4. கிறிஸ்து மரித்ததினால் தேவனுடைய சுதந்திரனாய் மாறும் மேன்மை. கலாத்தியர் 4:5. கிறிஸ்து மரித்ததினாலே மனிதனுக்கு கீழ்ப்படிதல். யாத்திராகமம் 12:28. கிறிஸ்து மரித்ததினால் ரட்சிப்பு. எபிரேயர் 12:27. கிறிஸ்து மரித்ததினால் திருப்தி. எபிரேயர் 12:24. வருவாயா, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். உங்களுடைய தொலைபேசி அழைப்புகளுக்காக நன்றி. உங்கள் குறிப்புகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே உங்களுடைய தேவைகள் யாவற்றையும் சந்தித்து உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வாராக. இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய மேலான ஆலோசனைகளை எங்களுக்கு எழுதுங்கள். இந்த நாளிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை மையமாய் கொண்டு உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லுவதாய் நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இது பலமுறை நீங்கள் வாசித்திருக்கலாம், ஆனால் அதிகமாய் உங்கள் சிந்தை ஒருவேளை தொடாமல் இருந்திருக்கலாம். இந்த வார்த்தையை தேவன் சொன்ன அந்த நேரத்தை நீங்கள் பார்க்கும்போது, அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்ன நேரம் என்னவென்றால், யாக்கோபு தன் தாயினாலே துரத்தப்பட்டான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். ஆகையால் என் மகனே, நான் சொல்லுவதை கேட்டு நீ எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடிப்போ என்று யாக்கோபின் தாய் யாக்கோபை பார்த்து சொல்லுவதாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம்,
அவனுடைய வாழ்க்கைக்காக, நல்வாழ்வுக்காக, அவனுடைய மேன்மைக்காய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையா இருந்தாலும் ஆங்கில வேதா அப்படி சொல்கிறது, he was forced to leave the home. தமிழ் வேதாமத்தை வாசிக்கிறேன், நீ ஓடிப்போ என்கிற அந்த வார்த்தையை அவள் தாய் பயன்படுத்துகிறாள் என்று இந்த இடத்துல நீங்கள் காணலாம். அன்பானவர்களே, என்னுடைய செய்தியினுடைய கருத்து என்னவென்றால், வாழ்க்கையின் ஏமாற்றங்கள், டைம் ஆஃப் டார்க்னஸ், டைம் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்ஸ், டைம் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், டைம் ஆஃப் டேஞ்சர், வாழ்க்கையின் ஆபத்து நேரங்களிலே, போராட்டமான நேரங்களிலே, ஏமாற்றமான நேரங்களிலே, விரக்தியின் நேரங்களிலே, அழுத்தங்களின் நேரங்களிலே ஆண்டவர் சூழ்நிலைகளுக்கு மேலாக நிற்கிற கர்த்தர். இந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர் மேலாக நின்று. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் அநேகர் ஏமாற்றங்களுக்கு மத்தியிலே, சோதனைகளுக்கு மத்தியிலே, ஆபத்தின் மத்தியிலே, அழுத்தங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்காகவே இந்த செய்தி வருகிறது. கர்த்தர் உங்கள் பிரச்சனைக்கு மேலாக அவர் நிற்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் பிரச்சனைக்கு மேலாக நிற்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படியான சில உதாரணங்களை இந்த திருமறையிலிருந்து உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். வேதம் நாம் ஆரம்பத்திலே சொன்ன வார்த்தை, அதாவது யாக்கோபின் தாய் யாக்கோபை தன் வீட்டை விட்டு துரத்தப்பட்ட போது வேதம் சொல்கிறது, அவன் அலைந்து திரிகிறவனாயிருந்தான். இந்த வார்த்தை அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் பல முறை வாசித்திருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அன்பானவர்களே, உலகத்தின் உறவினாலே உலக உறவுகள் துண்டிக்கப்பட்டாலும் அவனுக்கு ஒரு பரலோக உறவு சொந்தமாயிற்று. திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே, அவன் தாயினால் அவன் திரட்டப்பட்டான், ஆனால் திறந்த ஒரு வானத்தை அவன் கண்டான். வேத புஸ்தகத்திலே திறந்த வானத்தை கண்ட ஒரு சிலர்களிலே இவனே முதன்மையானவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையிலுடனே வானம் திறக்கப்பட்டது. ஸ்தேவான் கல்லெறிந்து கொலை செய்யப்பட்ட பிறகு அன்றைக்கு அவன் திறக்கப்பட்ட வானத்தை கண்டான். ஆமன்பானவர்களே, இன்றைக்கு வாழ்க்கையின் முதலாவது ஏமாற்றத்தின் நேரங்கள். இந்த ஏமாற்றத்தின் நேரங்களிலே அன்பானவர்களே, உங்களுக்காக ஒரு திறக்கப்பட்ட வானத்தை நீங்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே வசனம் சொல்கிறது, அதிலே தேவதூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் கண்டான். இது வெறும் காட்சி அல்ல அன்பானவர்களே. அங்கே நான் நினைப்பதெல்லாம், நான் யூகிப்பதெல்லாம் என்னவென்றால், தேவதூதர்கள் அவரிடத்திலே பேசினார்கள், அவனோடு கூட உரையாடினார்கள். இதனாலே உறவுகளால், சொந்தங்களால், நீ நேசிக்கிற மக்களால் நீ பகைக்கப்பட்டு, துரத்தப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, ஒருவேளை நீ ஒழிந்து போய் என்று சொல்லி உலகம் உங்களை புறம்பேத்தல் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், உங்களுக்காக ஒரு திறக்கப்பட்ட வானத்தை பாருங்கள். தேவதூதர்கள் உங்களுக்காக கிரியை செய்கிறீர்கள் காண்பீர்கள். இரண்டாவதாக இருளின் நேரங்கள். முதலாவது சொன்னேன், வாழ்க்கையின் ஏமாற்றத்தின் நேரங்கள், டே ஆஃப் டிசப்பாயின்மெண்ட்ஸ். இரண்டாவது டே ஆஃப் டார்க்னஸ், இருளின் நேரங்கள். 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 11ஆம் வசனத்திலே அவன் அந்த இடத்திலே வந்தபோது சூரியன் அஸ்தமித்து விட்டது. சூரியன் மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையே அஸ்தமித்து போனது அன்பானவர்களே. ஆனாலும் அந்த அஸ்தமனத்திற்கு மேலாக இங்கே 13ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேலாக நின்று அவனை பார்த்து சொன்னார், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். அன்பானவர்களே, யாக்கோபுக்கு 4 சுவர்களுக்குள்ளே இடமில்லை, அவன் சொந்த வீட்டிலே அவனுக்கு இடமில்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். 4 சுவர்களுக்குள்ளே இடமில்லாதவனுக்கு 4 திசைகளையும் ஆண்டவர் சொந்தப்படுத்துகிறார். இதுதான் கர்த்தர் மேலாக நிற்கும் போது தேவன் செய்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள். அது மட்டுமல்ல, 28:15 வசனத்திலே, இதே இடத்திலே நான் திரும்பி உன்னை வரப்பண்ணுவேன். எந்த இடத்திலிருந்து நீ துரத்தப்பட்டாயோ, எந்த மக்களால் நீ ஒதுக்கப்பட்டாயோ, அதே மக்களால் நீ நிரூபிக்கப்படுவாய். எந்த பூமியிலே உங்களை பரியாசமாய் பார்த்து
பார்த்தார்களோ அதே இடத்திலே ஆண்டவர் உங்களை அண்ணாந்து பார்க்கும்படியான ஒரு மாபெரும் கிருபைகளை, மாபெரும் வாய்ப்புகளை தேவன் உங்களுக்கு தர காத்திருக்கிறார். எனவே தான் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் அவருக்கு எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாக நின்றார். தேவன் மேலாக இருக்கிற இன்னொரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நியாயாதிபதி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நியாயாதிபதிகள் 14:5 வசனத்திலே, இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். கர்ஜிக்கிற ஒரு பாலசிங்கம். அன்பானவர்களே, இது ஒரு ஆபத்தின் நாள், அது மட்டுமல்ல ஒரு அழிவின் நாள். வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமே என்று சுற்றி வகை தேடுகிற இந்த நாட்களிலே அன்பானவர்களே, தேவனுடைய மனிதனாகிய சிம்சோனுடைய வாழ்க்கையிலே ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் அவனுக்கு எதிர்ப்பட்டது, அவனை அழிக்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? உனக்கு ஒரு அன்பின் செய்தி. வேதம் சொல்கிறது 6ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினதினாலே அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அவன் கிழித்து போட்டான். இங்கே ஆண்டவர் அந்த அழிவிலிருந்து, ஆபத்திலிருந்து மேலாக நின்று அவனை பாதுகாத்தார். இந்த நாளிலே அவர் மேலாக நிற்கிற கர்த்தர். அவர் மட்டுமல்ல, உன்னையும் மேலாக்குவார். அப்படியானால் உன் சூழ்நிலைகளை கீழே மிதித்து அவர் மேலே நிற்கிற ஒரு ஆண்டவர். நடந்த சம்பவம் என்ன அன்பானவர்களே? அந்த ஆட்டுக்குட்டியை கிழித்து போட்டான். 8ஆம் வசனத்தை படிக்கிறேன். அந்த சிங்கத்திற்குள்ளே தேனியும் தேன் கூட்டமும் இருந்தது. அன்பானவர்களே, there is a life and there is a sweetness. அன்பானவர்களே, நாளிலே ஒருவேளை சிங்கங்கள் உங்களை சந்திக்கலாம். இந்த உலகத்திலே மனிதர்கள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள், காரணங்கள் உங்களை கர்ஜிக்கிறது, உங்களை தாக்க வகை தேடலாம், அழிக்க வகை தேடலாம். அந்த சிங்கத்துக்குள்ளே ஆண்டவர் ஒரு ஜீவனையும் ஒரு தேனையும் மட்டுமல்ல, தேன் கூட்டங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாளிலே அன்பானவரே, இந்த ஏமாற்றத்தின் நாட்கள், இருளின் நாட்கள், மூன்றாவதாக அழிவின் நாட்கள், இந்த நாட்களிலே ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே சூழ்நிலைகளுக்கு மேலாக நிற்கிறார். புதிய ஏற்பாட்டிலிருந்து இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய அட்டவணை அங்கே கொடுக்கிறார். அவர் பட்ட பாடுகள், அவருடைய வேதனைகள், அவர் சந்தித்த போராட்டங்களை பட்டியலிட்டு காட்டுகிறார். ஒருவேளை கரங்கள் வேதாகம் இருக்குமானால் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் அவர் சொல்கிற வார்த்தை கவனியுங்கள். யூதர்களால் அடிபட்டேன், அதாவது கல்லெறியுண்டேன், கப்பற் சேதத்தில் இருந்தேன், அநேக மோசங்கள், 27, 28 இப்படி பிரயாசங்கள், வருத்தங்கள், கண்விழிப்பு, தாகம், உபவாசம், குளிர், நிர்வாணம், சமுத்திரத்தால் வந்த மோசங்கள், கள்ள சகோதரர் வந்த மோசங்கள், இத்தனைகளுக்கு மத்தியிலே டே ஆஃப் டிஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு நெருக்கத்தின் காலங்கள், இறுக்கத்தின் காலங்கள், வாழ்க்கையிலே சொல்ல முடியாத ஒரு பாரத்தின் நாட்கள். அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் தேவ மனிதனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே மேலாக நின்றார். அதனுடைய விளைவை நாம் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே அவர் சொல்கிற வார்த்தை கவனியுங்கள். ஆகிலும் கர்த்தர் எனக்கு தந்த தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் என்று சொல்லுகிறார். ஆமன்பானவர்களே, இந்த நெருக்கத்தி நேரங்களிலே, கலக்கத்தி நேரங்களிலே, பிரயாசத்து நேரங்களிலே, அநேக முறை கண்விழிப்பு, தாகம், பசி, பட்டினி என்று சொல்லுகிற இந்த நேரத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் என்னை தப்புவித்தார். 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்கள், அவர் தந்த வெளிப்படுத்தல்கள். இந்த நாளிலே அன்பானவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்களில் அநேகர் இப்படிப்பட்ட நெருக்கங்களிலே, இப்படிப்பட்ட இருளிலே, இப்படிப்பட்ட ஆபத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, இருளுக்கு மேலாக இருக்கிற கர்த்தரை பாருங்கள். மனித உறவுகள் உங்களை புறம்பே தள்ளி இருக்கலாம். மனித உறவுகள் அற்று போனாலும் அதற்கு மேலாக இருக்கிற கர்த்தரை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே சிங்கங்கள் வரலாம், உங்களை பீறி போட, உங்களை பயமுறுத்த, ஒன்றுமில்லாதிருக்க பண்ண, உங்களை மிரட்டலாம். ஆனால் அதற்கு மேலாய் கர்த்தர் இருந்து அந்த சிங்கத்துக்குள்ளே தேனையும்
தேன் கூட்டங்களையும் கர்த்தர் தேனீக்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான்காவதாக பவுலடியானை போல பாடுகளும் பிரயாசங்களும் கண்விழிப்பும் நிர்வாணங்களும் கள்ள சகோதர மோசங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்படுத்தல்களையும் தரிசனங்களையும் நீங்கள் காண்பீர்களாக. இந்த நாளிலே ஆண்டவர் வாழ்க்கையிலே மேலாக நிற்கிறார். அவர் மேலாக நிற்கிற மட்டுமல்ல, உங்களையும் மேலாக நிற்க செய்வார். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. நீங்கள் பூமியில் அமர்ந்திருந்து நானே தேவனை அறிந்து கொள்ளுங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உயர்ந்திருப்பேன், உங்களையும் உயர்த்துவேன். இந்த நாளிலே உங்களை உயர்த்துகிற கர்த்தர், உங்களுக்கு மேலாய் இருக்கிற கர்த்தர், சூழ்நிலை மேலாய் இருக்கிற கர்த்தர் உங்களை பார்க்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறார். அந்த ஆண்டவர் தாமே இந்த நாளிலே உங்களை தொடர்ந்து உங்களை பாதுகாப்பாராக. சூழ்நிலைகளுக்கு மேலாய் நின்று உங்களை தேவன் காக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் மேலாக நின்று ஆண்டவரே, எங்களை அழுத்துகிற பாரங்கள், எங்களை அழுத்துகிற பிரச்சனைகள், எங்களை அழுத்துகிற போராட்டங்கள், எங்களை மனம் கலங்க பண்ணுகிற பலவிதமான சூழ்நிலைகள், இவைகளுக்கு மத்தியிலே எங்கள் கர்த்தர் மேலாக நிற்கிறீர். நீர் மேலாக நிற்கிறது மட்டுமல்ல, எங்களையும் மேலாக நிற்க செய்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். தேவ கிருபை எங்களை இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பதாக. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் அவர்கள் எழுதிய ஊழியர்களுக்கான பரலோகத்தின் பனித்துளிகள், மரணத்தை மரணமாக்கினார், ஆசீர்வாதத்தின் பாதை மற்றும் தேவன் மனிதனானார் என்ற நூல்களை வாங்கி பயன்பெறுங்கள். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 25281985. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com. In English, Pastor Stephen Devakumar, Open Door Church, number 65, Paramananda Mudali Street, 7 Wells, Chennai 600001. Our phone number 25281985. Our email address stephen_opendoor@hotmail.com. அன்பான தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தியானத்துக்கு ஆசீர்வாதமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை உங்கள் சிந்தைக்கு வைக்கும்படி விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜா அவனை சிறைச்சாலிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தினான். இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலிலிருந்து புறப்பட பண்ணினான். இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். இவன் யூதாவின் ராஜா. ஆனால் ஏறக்குறைய 37 ஆண்டுகள் இவன் சிறையிருப்பிலே வாழ்ந்தான். ஒரு அரசன், சிங்காசனத்திற்கு சொந்தக்காரன், சிங்காசனத்திற்கு உரியவன், ஆளுகையும் அதிகாரத்தையும் பெற்றவன்.
ஆனால் சந்தர்ப்பங்களினால், சூழ்நிலைகளினால் அவன் 37 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே இருந்தான் என்று திருமறை சொல்லுகிறது. ஆம், இந்த பூமியிலே மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டான். கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் அரசனாய், ஆளுகிறவனாய், கீழ்ப்படுத்துகிறவனாய், அதிகாரியாய், எல்லாவற்றையும் ஆள வேண்டிய இன்றைய மனிதன் இன்றைக்கு அடிமையாய், இன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ளே சிந்தனையில, வாழ்க்கையில, கண்களிலே, பார்வையிலே இன்றைக்கு அடிமைத்தனத்தில் வாழ்கிறான். இந்த மனிதனை விடுவிக்க யாரும் இல்லை. ஆனால் இந்த மனுஷனை, யோயாக்கீன் என்கிற இந்த மனிதனை விடுவிக்க ஒரு ராஜா அவன் வாழ்க்கையிலே குறுக்கிட்டார். அந்த ராஜா அவர் என்னத்தை செய்தார் என்பதை ஒரு 7 குறிப்புகளை இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த யோயாக்கீனை குறித்து நீங்கள் வாசிக்க வேண்டுமானால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தில் இவனுடைய முழுமையான சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கலாம். இன்றைக்கு இந்த யோயாக்கீனுக்கு ராஜா செய்த ஒரு 7 காரியங்களை சொல்லி இதைவிட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக, இந்த ராஜா ஒரு சிறைச்சாலையில் இருந்து அந்த ராஜா அவனை புறப்பட பண்ணினான். ஆமென். இந்த நாளிலே நான் அறிவிக்கிற, நான் ஆராதிக்கிற, நான் சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்து உன்னுடைய சிறைச்சாலையிலிருந்து, வறுமை என்னும் சிறைச்சாலை, வியாதி என்னும் சிறைச்சாலை, கடன் தொல்லை என்கிற சிறைச்சாலை, பாவம் என்கிற சிறைச்சாலை, இந்த நாளிலே உன்னால் விடுவிக்கப்பட முடியாத சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவர் உன்னை விடுவிக்கும்படி விரும்புகிறார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், உளையான சேற்றிலிருந்து, ஆழமான குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் உன் கால்களை நிறுத்தி உன் வாயிலே அவரை துதிக்கும் புதுப்பாட்டு நாவிலே தந்து அநேகரை கண்டு மகிழும்படியாய் செய்ய விரும்புகிறார். முதலாவது ஆண்டவர் செய்கிற முதல் அற்புதம் விடுதலை. சிறைச்சாலையிலிருந்து இவரை புறப்பட பண்ணினார். இரண்டாவது, இந்த ராஜா இந்த யோயாக்கீனோடு அன்பாய் பேசினாராம். ஆம் அன்பானவர்களே, இந்த பூமியிலே மனிதன் அன்பை தேடி ஏங்குகிறான். இன்றைய அநேகருடைய மிகப்பெரிய பாரம், அநேகருடைய மிகப்பெரிய ஏக்கம், இவரிடத்தில் அன்பாய் பேச ஆட்கள் இல்லை. ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் வயோதிபர்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், பெற்ற பிள்ளைகள் உங்களை உதாசீனம் பண்ணலாம், ஒருவேளை உங்கள் கணவன் உதாசீனம் பண்ணலாம், ஒருவேளை உங்கள் மனைவி உங்களை உதாசீனம் பண்ணலாம், உங்களுடைய உறவுகள் உதாசீனம் பண்ணலாம். வேதம் சொல்கிறது, இந்த ராஜா இவனோடு அன்பாய் பேசினாராம். அன்பானவர்களே, சிறைச்சாலைக்குள் இருக்கிற ஒரு மனிதனோடு அன்பாய் பேசுவதற்கு பிரமாணம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த சிறைச்சாலைக்குள் இருந்த இந்த யோயாக்கீனோடு இந்த ராஜா அன்பாய் பேசினார். ஆமாம், இந்த நாளிலே அன்போடு பேசுகிற ஒரு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ கடந்து செல்கிற பாதை வனாந்தரமாய் சிறைச்சாலையா இருக்கலாம். அந்த சிறைச்சாலையிலே அன்போடு பேசுகிற ஒரு ஆண்டவர். மூன்றாவது சொல்கிறது, அவன் தலையை அவர் உயர்த்தினார். He was exalted. இந்த நாளிலே அடிமைத்தனத்திலே, சிறையிருப்பிலே, அதாவது தலை தூக்க முடியாமல் இந்த நாளிலே தலை குனிந்திருக்கிற உன் அன்பான தேவ பிள்ளையே, ராஜா வேதம் சொல்கிறது அவன் தலையை உயர்த்தினார். இந்த நாளிலே நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மனுஷராலே இன்றைக்கு நீ தூக்கி எறியப்பட்ட உன்னை தலை நிமிர்த்தி, தலையை உயர்த்தி உன் வாழ்க்கையிலே எல்லாருக்கும் முன்பாக உன்னை உட்காரும்படி செய்ய விரும்புகிறார். எந்த உலகத்திலே நீங்கள் தலை குனிந்து பார்க்கப்பட்டீர்களோ அதே உலகத்தில் நீங்கள் அண்ணாந்து பார்க்கப்படுவீர்கள். முதலாவது சொன்னேன், இவன் விடுவிக்கப்பட்டவன். இரண்டாவது, இவன் வாழ்க்கையிலே இவன் அன்போடு கூட பேசப்பட்டவன். மூன்றாவது, இந்த ராஜாவினால் அவன் உயர்த்தப்பட்டவன். இந்த நாளிலே உன்னை விடுவித்த ஆண்டவர் உன்னை உயர்ந்த நிலைக்கு உன்னை கொண்டு வர முடியும். ஒருவேளை உனக்கு சமுதாய பின்னணி இல்லாமல் இருக்கலாம், எந்த விதமான வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகத்திலே ஊழியத்திற்கும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் மக்களுக்கு தேவை ஒரு பின்னணி. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த பின்னணியும் தேவையில்லை. பின்னணி இல்லாத உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஒரு இந்து மார்க்கத்திலே நான் பிறந்து வளர்ந்தேன், எந்த பின்னணியும் இல்லை, என் தாய் தகப்பன் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனாலும் பின்னணி இல்லாத என்னையும் ஆண்டவர் உயர்த்தினார். இன்றைக்கு என் வாழ்க்கையிலே
அற்புதங்களை செய்தார். என் தலையை நிமிரச் செய்தவர் உங்களையும் நிமிரச் செய்வார். ஆண்டவருக்கு பின்னணி தேவையில்லை. நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய வஸ்திரங்களை அவர் மாற்றினார். 29 சொல்கிறது, அவனுடைய சிறைச்சாலையின் வஸ்திரங்களை மாற்றினார். வேத புஸ்தகம் சொல்கிறது, சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, சகரியா என்கிற ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாயிருந்தான். தேவன் அவனுடைய அழுக்கு வஸ்திரங்களை மாற்றி நீதின் வஸ்திரத்தை அவனுக்கு தந்தார். இந்த நாளிலே உன்னுடைய சிறைச்சாலையின் வஸ்திரங்கள், நான் சொல்வது எழுத்தின்படியான வஸ்திரங்கள் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன், அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். He changed his garments. அன்பானவர்களே, இந்த நாளிலே உன்னை நீ மாற்றிக்கொள்ள முடியாது, உலகம் உன்னை மாற்ற முடியாது, சமுதாயம் உன்னை மாற்ற முடியாது, உன் தேவன் உன்னை மாற்ற முடியும். ஆறாவதாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை அவனோடு சொல்கிறது, அவனுடைய சிங்காசனத்தை தன்னுடைய பாபிலோன் இருந்த எல்லா ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு மேலாக வைத்தான். He was highly honored by the king. அன்பானவர்களே, உன்னை விடுவித்தவர், உன் வஸ்திரங்களை மாற்றினவர், அன்போடு பேசினவர், உன்னை உயர்த்தி, வேதம் அழகான வசனம் சொல்கிறது, எல்லா ராஜாக்களுடைய சிங்காசனங்களுக்கு மேலாக உயரமாக அவனை வைத்தார். எத்தனை அன்புள்ள ஆண்டவர்! இந்த நாளிலே உன்னுடைய படிப்பிலே, உன்னுடைய அலுவலகத்திலே, உன்னுடைய தொழிற்சாலையிலே, உன்னுடைய குடும்பத்திலே உன்னை உயர்த்தி மகிழ்கிறவர். இதைத்தான் பக்தன் பாடினார், உயர்த்தி மகிழ்கிறீர் 1 கோடி ஸ்தோத்திரமே. அன்பானவரே, உன்னை அவர் உயர்த்தி மகிழ்கிறவர், ஆண்டவர் உயர்த்தி மகிழ்கிறவர். பிசாசு கசக்கி பிழிந்து ரசிக்கிறவன், ஆனால் உன் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர் உன்னை உயர்த்தி மகிழ விரும்புகிறார். 6வது வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த வசனத்தில் போட்டு எழுதப்பட்டிருக்கிறது, அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பானம் பண்ணும்படி செய்தான். இதுவரையும் சிறைச்சாலையின் ஆகாரம், இதுவரையும் சிறைச்சாலையின் உணவு, அதாவது லிமிட்டெட் மீல்ஸ், இப்பொழுது கைதிகளின் ஆகாரம் மாறி ராஜாக்களின் ஆகாரம். வேதம் சொல்கிறது, நித்தம் தனக்கு முன்பாக அவன் போஜனம் பண்ணும்படி செய்தான். இதைத்தான் நாம் 2 சாமுவேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதாவது 2 கால்களும் முடமான மேவிபோசத்தை தாவீது அரண்மனைக்குள்ளே அழைத்து வந்து அவன் சொல்கிறார், நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பாய். நேற்று வரை அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட முடியாமல் கைதியின் உணவை அருந்தின யோயாக்கீன் இன்றைக்கு ராஜ உணவை ராஜாவினுடைய அரண்மனையில அவன் புசிக்கிறான். வேதம் சொல்கிறது, நித்தம், எவ்ரிடே. அன்பானவர்களே, கடந்த காலங்களை நீங்கள் யோசிக்க வேண்டாம், நிகழ்காலத்தை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நித்தம் எனக்கு முன்பாக. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்கிறார், நேற்று வரை சிறைச்சாலை, இன்றைக்கு ராஜாவினுடைய பந்தியிலே ஒரு சமத்துவம். எத்தனை பெரிய ஆண்டவர்! இந்த உலகத்திலே மிகப்பெரிய கம்யூனிசவாதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் சிறைச்சாலைக்குள் இருந்த அந்த மனிதனை இந்த ராஜா சொல்லுகிறார், என்னோடு கூட சமமாய் என்னோடு கூட நீ போஜனம் புசிப்பாய். இதைத்தான் வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்கிறோம். அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். இந்த நாளிலே அடிமைத்தனத்திற்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன் அடிமைத்தனத்தை மாற்றி நித்தம் உனக்கு ஆகாரம் தந்து அவருக்கு முன்பாக உன்னை அவரோடு கூட சமநிலை பிரமாணத்தில் வைத்துக் கொள்ள விரும்புகிறார். 7வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. He supplied all his needs in all his life. அன்பானவர்களே, வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். இந்த வார்த்தையை அதிகமாக நேசிக்கிறேன், திரும்ப வாசிக்கிறேன், கேளுங்கள். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை பெற்ற தாய் உன்னை மறக்கலாம், கரம் பிடித்த கணவன் உன்னை கைவிட்டிருக்கலாம், உறவுகள் உன்னை விட்டிருக்கலாம், நீ வளர்த்து ஆளாக்கின பிள்ளைகள் உன்னை மறந்திருக்கலாம். உன்னை மறவாத ஒரு ஆண்டவர், உன்னை மறவாத ஒரு நேசர். என அன்பான தேவ பிள்ளையே, அவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் உலகமே மறந்தாலும் உன்னை மறவாத ஒரு ஆண்டவர். அவர் சொல்கிறார், உன்னுடைய செலவுக்காக,
உன்னுடைய செலவுக்காக 2 முறை அந்த வார்த்தை வருகிறது, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். இரண்டாவது அனுதினமும் என்ற வார்த்தை 2 முறை வருகிறது. அனுதினமும் அனுதினமும் அனுதின திட்டத்தின்படி, in God's plan God will supply all your needs according to his riches. இதைத்தான் வேதம் சொல்கிறது. பிலிப்பியர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே வேதம் சொல்கிறது, உன் வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளை சந்திப்பது மட்டுமல்ல, உன்னை அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நீங்களே எனக்கு கிரீடமா இருக்கிறீர்கள். ஆம் அன்பான கர்த்தர் பிள்ளையே, சிறைச்சாலையில் இருக்கிற உன்னை ஆண்டவர் சிங்காசனத்தில் வைத்து உன்னை அழகுபடுத்தி உன்னை அவர் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தர அவர் காத்திருக்கிறார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த யோயாக்கீனுக்கு அவன் வாழ்க்கையில் தேவையான அனைத்தும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கப்பட்டது. உன்னை சந்தித்த ஆண்டவர், உன்னை விடுவித்த ஆண்டவர், அன்பாய் பேசுகிற ஆண்டவர், வஸ்திரங்களை மாற்றின ஆண்டவர், அவரோடு கூட சிங்காசனத்தை பங்கிட்டுக் கொண்ட ஆண்டவர் உன் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை நிச்சயமாய் சந்திப்பார். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ராஜாவை நோக்கிப்பார். இந்த ராஜா உன் சிறையிருப்பை மாற்றுவார், இப்போதே மாற்றுவார். என்னோடு ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். கண்களை மூடி என்னோடு ஜெபிப்பாயா? ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வத்தையும் ஆளுகின்ற எங்கள் தகப்பனே,